Attention all units. Port Mayur பகுதியில ஒரு கொள்ளை சம்பவம் நடந்திருக்கு. எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் கொஞ்சம் அலர்ட்டா இருங்க. CP-16 copy. CP-8 copy. 3 குற்றவாளிகள் T-Max ஓட்டிக்கிட்டு போர்ட் டி சைன் கிளவுட் நோக்கி ஹைவேல வந்துகிட்டு இருக்காங்க. TN-51 இது TN-51 ஆல்பா. யூனிட் 1 and 2 போர்ட் மெலாட்க்கு வந்துட்டோம். TN-51 ஆல்பா காப்பி. TN-51 ஜோன்ல இருக்கிற எல்லா யூனிட்ஸும் வரவங்களுக்கு வழி விடுங்க. Copy that officer. To all stations, 4D vesselsக்கு உடனே பேக்கப் அனுப்புங்க. Bravo, Charlie, பேக்கப்க்கு போங்க. Bravo, ஒருத்தன் தனியா போறான், அவனை ஃபாலோ பண்ணுங்க. Copy that, நான் பாத்துக்கிறேன். உடனே நான் இப்ப அங்க ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்புறேன். நெகட்டிவ். TN-51 திரும்பிடுங்க. பேக்கப் வரப்போறது இல்ல. உங்களையும் திரும்பி வர சொன்ன மேஜர். நான் விட போறதில்லை. ஆல்பா அவங்களை துரத்துட்டு போனது போதும். உடனே திரும்பி வாங்க. Charlie, ஓகேவா? TN-51 ஆல்பா சொல்றத கேளுங்க. அவங்களை துரத்துட்டு போனது போதும். TN-51 ரிப்போர்ட். அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு மேஜர்? சொல்லுங்க. TN-51 ஆல்பா மேஜர் டெல்வோ, அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? நீங்க எந்த லொகேஷன்ல இருக்கீங்க? சொல்லுங்க. மேஜர் டெல்வோ, ஆன்சர் மீ. Answer me. மிக்கேல், போனை கொஞ்சம் கீழே வைக்கிறியா? ரேஸ்க்கு தயாராகிற வழிய பாரு. வரேன். மிக்கேல் கரேலா, 20 மினிட்ஸ் தான் இருக்கு. இதோ வந்துட்டேன். எல்லார் கண்ணும் கெவின் மேலதான் இருக்கு. அங்க பாரு, அவன் எவ்வளவு கெத்தா இருக்கான்னு. எல்லாமே யமஹா தான். அவங்க டீமே ஹெட்செட்ஸ் டேப்லெட்ஸ் கலக்குறாங்க. அவனை தோக்கடிக்கிறதுலாம் ரொம்ப. வாயை மூடிட்டு ஃபோக்கஸ் பண்ணு. இது குவாலிஃபைங் ரவுண்ட், ஞாபகம் இருக்கட்டும். இதுல நீ சொதப்புன அப்பா உன்னை கிழிச்சிருவாரு. நீ ஒன்றும் கவலைப்படாத. ட்ரிபிள் பம்ப்னா 3rd கியர் ஃபுல் த்ரோட்டல். கார்னர் எக்ஸிட் ஆகும்போது வண்டியை நல்லா சாச்சு எல்போவை தூக்கணும். அப்ப பார்வை மேல பார்க்கணும். எனக்கு தெரியும். என்ன ஆனாலும் உயிர் முக்கியம்.
90களின் புகழ்பெற்ற ஜோடி உருவாக்கிய இந்த ரேஸ் டிராக்ல இன்று GP8 நடக்குது. டர்ட் பைக் உலக சாம்பியன்ஷிப்ல தனது காலத்தில் ஆதிக்கம் செலுத்தியவர் ஜாம்பவான் மிஸ்டர் டேனியல் கரேலா இதோ வருகிறார். Thank you, Janus. Thank you very much. Thank you, everyone. நானும் என் மனைவியும் நீங்க எல்லாரும் இங்க எப்பவும் வரணுங்கிறதுக்காகவும் உங்க நட்புக்காகவும் இந்த ரேஸ் ட்ராக்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு உருவாக்கணும். ஒரு வகையில இது எங்க கனவுன்னு கூட சொல்லலாம். நான், என் ஃபேமிலி, என்னோட சிஸ்டர் எல்லாரும் கண்ட கனவு. நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்து கிளாராவோட பெருமையை நிலைநிறுத்துவோம். நான் அடுத்த தலைமுறைக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா, சிறந்த வீரருக்கே வெற்றி. இன்றைய வெற்றியாளர் கரேலா ஃபேமிலியை சேர்ந்தவரா இருந்தா நல்லா இருக்கும். உங்க எல்லாரோட நட்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. Have a great race. Thank you very much, Daniel. அவருக்கு எல்லாரும் ஒரு பெரிய கரகோஷத்தை கொடுங்க. இந்த ஒரு தருணத்துக்காக தான் கடந்த 4 வாரமா காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ரேஸ் தான் குவாலிஃபையிங் ரவுண்டோட கடைசி ரேஸ்ங்கிறது குறிப்பிடத்தக்கது. இன்னைக்கு காலையில நடந்த ட்ரையல் ரேஸ்ல மிக்கல் கரேலா தான் இந்த ட்ராக்கோட பெஸ்ட் டைமிங்கை செட் பண்ணி இருக்காரு. 107 நம்பர்ல இருக்கிற மிக்கேலுக்கும் 187 நம்பர் அணிந்திருக்கும் கெவின் லாட்டியருக்கும் முதல் இடத்தை பிடிக்கிறதுக்கு வெறும் 2 பாயிண்ட் வித்தியாசத்துல தான் இருக்காங்க. ரேஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. பிரமாதமான ரேஸா இருக்குன்னு நம்புவோம். எல்லாரும் தயாரா இருங்க. 5 seconds. எடுத்து ரேஸ்ல முன்னிலையில இருக்கிறது மிக்கல் கரேலா. மிக்கலை தொடர்ந்து 2வது இடத்துல அதிவேகத்துல வந்துகிட்டு இருக்கிறது கெவின் லாட்டியர். இந்த ரேஸ் ரொம்பவே அட்டகாசமான முறையில தொடங்கி இருக்கு. இந்த ட்ராக்ல நான் தான் கிங்னு பறந்து போயிட்டு இருக்காரு மிக்கேல் கரேலா. மிக்கேலை தொடர்ந்து அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே தொடர்ந்துகிட்டு வந்துகிட்டு இருக்கு. ஆனா இது அவரோட சொந்த ரேஸ் ட்ராக்குங்கிறதால அவர் எல்லாரையும் பின்னுக்கு தள்ளி முதல் இடத்துல பறக்கிறாரு. கெவின் லாட்டியர் 2வது இடத்துல இருக்காரு. கெவினுக்கும் மிக்கேலுக்கும் பெரிய அளவுல வித்தியாசம் இல்ல. இன்னும் 2 லாப் தான் இருக்கு. மிக்கேல் முதல் இடத்தை தக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா ரேஸ் இன்னும் முடியல இல்லையா? ஏன்னா கெவின் லாட்டியர் அவரை விடாம பின்தொடர்ந்து வராரு. ஓ, பாத்து கெவின் லாட்டியர் இது விடுற மாதிரி தெரியல. தொடர்ந்து மிக்கல் மேல கெவின் லாட்டியர் பிரஷர் போட்டுக்கிட்டே இருக்காரு. இது ஒரு டபுள் வேவ். இதோ வந்துட்டாங்க. மிக்கல் நிச்சயமா இந்த போட்டியில அவருடைய இடத்தை விட்டு கொடுக்கிற மாதிரி தெரியல. கெவினும் முந்த பாத்துக்கிட்டே இருக்காரு. மிக்கேலுக்கும் கெவினுக்கும் அருமையான போட்டி நிலவுது. இவங்க 2 பேர்ல இப்ப யாராவது ஒருத்தருக்கு தான் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் டைட்டில் கிடைக்க போகுது. இதோ வந்துட்டாரு. கெவின் கிட்டத்தட்ட மிக்கேல முந்திட்டாரு. இந்த ரேஸ் இன்னும் சூடு பிடிக்குது. முந்த விடாத மிக்கேல் இவ்வளவு நேரம் திறமையா ஓடுற. இதுக்கப்புறம் தான் இந்த ரேஸோட வெற்றியாளர் யாருங்கிறது முடிவாகுங்கிறத மறந்துடாதீங்க. ஓ நோ 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 நோ, முந்த போறாரு. இந்த ரேஸ் முடிய இன்னும் 400 மீட்டர் மட்டும் தான் இருக்கு. இதோ கடைசி டர்ன். முந்திட்டாரு. கெவின் முந்திட்டாரு. என்ன ஓட்டுறீங்க? மிக்கேல் அவரோட முதல் இடத்தை தவற விட்டதால இந்த ரேஸ்ல இன்னைக்கு வெற்றியாளரா வந்திருக்கிறது வேற யாரும் இல்ல, கெவின் தான். மிக்கேல் கரேலாவுக்கு இன்னைக்கு 2வது இடம் தான் கிடைச்சிருக்கு. ரேஸ்ல நீ ஈஸியா வின் பண்ணிருக்கலாம். அவனை சுலபமா தோக்கடிச்சிருக்கலாம். 2வதா வந்திருக்கேன்ல. 2வதா வர்றவனை தோத்தவங்கள்ல முத ஆள்னு தான் சொல்லுவாங்க. நீ திறமையானவ மிக்கேல். ஆனா இங்க அது மட்டும் பத்தாது, அது எல்லாருக்கும் இருக்கு. சில நேரத்துல நாம எடுக்கிற முடிவு தான் வெற்றியை தீர்மானிக்கும். இன்னைக்கு நீ எடுத்த முடிவு தான். அப்பா வேணா, அவனை எதுவும் சொல்லாதீங்க. பிராக்டிஸ் பண்ணா சரியாயிடும். சீசன் முடியலையே. இதுக்கு மேல பிராக்டிஸ்க்கெல்லாம் இடம் இல்ல. ஏன் இப்ப அப்படி சொல்றீங்க? பேடாக்க சுத்தம் பண்ணிட்டு சீக்கிரம் வாங்க.
மிச்சத்தை வீட்டுல பேசிக்கலாம். ஓகே? இதுவரை எதுவும் பெருசா கண்டுபிடிக்க முடியல. அவங்கள நான் 3 வாரம் முன்னாடி கிட்டத்தட்ட பிடிச்சிட்டேன். அவங்க ஆர்கனைஸ்டாவும் ட்ரெயின்டாவும் இருக்காங்க. அவங்க T-Max யூஸ் பண்ற அளவுக்கு அப்கிரேட் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 6 லட்சம் யூரோஸ் மதிப்புள்ள லக்ஸரி வாட்சஸ் திருடி இருக்காங்கன்னா யாரோ துப்பு கொடுக்கறாங்கன்னு அர்த்தம். அவங்கள தடுத்து நிறுத்த இன்னும் உங்களுக்கு ரிசோர்சஸ் வேணுமா? கொஞ்சம் உதவிதான் வேணும். போலீஸ் ஹெட் குவார்டர்ஸ் நான் கேக்குறப்ப தலையிட்டா போதும். அவங்கள துரத்துனப்ப எனக்கு போதுமான அளவுக்கு சப்போர்ட் இல்ல. வாட்சக்கூட முடியாது. என்ன பண்ணுவ? மரியாதை கழட்ட. சீக்கிரம் கொடுங்க, சீக்கிரம் கொடுங்க. சீக்கிரம் கழட்ட. உன இற வர வேணும்னு கேட்டியே, போதுமா? எந்திரிடம் உன்ன போய் வண்டியில ஏறு. மரியாதை வண்டியில ஏறு. வண்டியில ஏறுன்னு சொல்லல. போலீஸ் கூப்பிடு. அப்படியே அசையாம இருக்கு. ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணு. அப்படியே பண்ணலனா போறோம். ரெண்டு ஆபீசர்ஸ் ஹாஸ்பிடல்ல. நீங்க கேக்குற ஸ்குவாட் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும்னு தோணுது. நான் ஒரு போலீஸ், எனக்கு தெரியும். என் டீமுக்கும் அது ரிஸ்க்னு தெரியும். இந்த கொள்ளக்காரனுங்க இதை ஒரு போதைக்காக தான் பண்ணிட்டு இருக்கானுங்க, பணத்துக்காக இல்ல. அவங்களுக்கு நம்மள முட்டாளாக்கி பார்க்கணும். நிச்சயமா அவங்க திரும்ப பண்ணுவாங்க. உங்களோட செயல்பாடுகளை எல்லாம் மினிஸ்ட்ரிக்கு விளக்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு ரிசல்ட்ஸ் வேணும். த கிறிஸ்டல் வீக். என்ன? எல்சா, அதை கொண்டு வா. நகைகளை திருடுறதுல அவங்க கில்லாடி. இத பாருங்க. கிறிஸ்டல் வீக் நெருங்கிடுச்சு. எல்லாரும் ரொம்பவே அரிதான ரெட் டைமண்ட்ஸ் அறிமுகப்படுத்த போற தருணத்துக்காக காத்திருக்காங்க. டைமண்ட் டீலர் மெசட்டி இந்த ஏலத்தை அறிமுகப்படுத்த போறாரு. இதோட ஆரம்ப விலையை இன்னும் வெளியே சொல்லாம இருக்காங்க. ரொம்பவே விலை உயர்ந்த நகைகள் அந்த வாரம் முழுக்க நம்ம வீதிகள்ல இடம் மாற போகுது. அவங்க வருவாங்க. இதுக்கு ஆதாரம் ஏதாவது இருக்கா, இல்ல வெறும் உள்ளுணர்வா? அவங்கள பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவங்க எப்படி யோசிப்பாங்க, எப்படி செயல்படுவாங்கன்னு தெரியும். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நிச்சயம் தவற விட மாட்டாங்க. நான் இப்போ ஆபீஸுக்கு போக போறேன். நீ சாகணும்னு நினைக்கிற ஆபீசர்ஸ் கிட்ட நாள் முழுக்க நான் திட்டு வாங்க போறேன். இதுக்கு மேல எதுவும் பேசாத. ஏன் சொல்றேன்னா, அத கேட்க நான் தயாரா இல்ல. Have a nice day. என்ன பண்ணலாம்? பிர்ஹக்கிம் பிரிட்ஜ் ராபரியோட அனாலிசிஸ் வந்துருச்சா? இன்னும் வரல. மறுபடியும் கால் பண்ணு. ஓகே. மிக்கேல், சரி நீ போ, நான் யோசிச்சு சொல்றேன். அதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காதே. சரி ஓகே. யசீன் கூட உனக்கு என்ன வேலை? வேலை இருக்குன்னு சொன்னான். 3000 யூரோஸ் கிடைக்குமா? வேலைனா? ஏதோ ஜம்ப் பண்ணணுமா. அவனுக்கு அடிபட்டு இருக்கிறதுனால என்கிட்ட கேட்டிருக்கான். கேஷாவே கொடுப்பாங்களாம். ஹே, முறையானதா? இது என்ன கேள்வி? அப்பா நமக்காக தான் காத்துட்டு இருக்காரு. ஓகே.
தேங்க்ஸ். தேங்க்ஸ். கொஞ்சமாவே. ஸோ என்ன நடக்குது? மிக்கேல் தோத்ததால நம்ம ஸ்பான்சர்ஸ் எல்லாம் பின்வாங்கிட்டாங்க. நாம இன்னொரு வருஷம் தாக்கு பிடிச்சிருக்கலாம். ஆனா இப்போதைக்கு என்கிட்ட காசு இல்ல. இதான் நிலைமை. ஏன் ரேஸ்க்கு முன்னாடியே இதை சொல்லல? எனக்கு புரியல. நீ இரு. என்ன நிலவரம்? எக்ஸாக்ட் சிச்சுவேஷன் என்ன? அதை பத்தி விவரமா சொல்ல விரும்பல. என்ன அது என்னோட பிசினஸ். இப்படி சொன்னா எப்படி? 1.5 லட்சம் யூரோ கடன்ல இருக்கும். ரேஸ் ட்ராக்ல இருந்து வர வாடகை நமக்கு பத்த மாட்டேங்குது. பேங்க் நம்ம வீட்டையும் ரேஸ் ட்ராக்கையும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா விற்க சொல்றாங்க. நேத்து கூட அவங்களுக்கும் தெரியட்டும் டேனியல், அவங்க ஒன்றும் குழந்தைங்க இல்ல. சரி, நான் ஒத்துக்கிறேன். நீ ஆரம்பிக்காத. அப்பா இதை எங்க கிட்ட ஷேர் பண்ணணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? நடு தெருவுக்கு வரப்போறோம். இல்ல, அப்படி நடக்க விட மாட்டேன். என்கிட்ட ஒரு தீர்வு இருக்கு. என்ன தீர்வு? பைக்ஸை விற்கிறது. பைக்ஸையா? அம்மாவோட பைக்ஸா? என்ன பேசுறீங்க? நீங்களும் அம்மாவும் அதை ரீஸ்டோர் பண்றதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சுன்னு ஞாபகம் இருக்கா? நான் விசாரிச்சு பார்த்ததுல 1 லட்சம் யூரோஸ் வரைக்கும் போகும்னு சொல்றாங்க. அதனால உங்க 2 பேருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஒரு புது ஆரம்பம் கிடைக்கும். உங்களுக்கு இது தெரியுமா? ஆமா. அப்புறம் எப்படியும் நாம சாகும்போது இந்த பைக்கை கொண்டு போக போறது இல்ல. அப்புறம் என்ன? யாருக்கும் கவலை இல்ல. கண்ட வெப்சைட்ல அம்மாவோட பைக்ஸை நீங்க விற்க போறீங்க, அப்படிதானே? செல்லம், உங்க அம்மா எப்பயும் அந்த பைக்ஸ்க்கு புது வாழ்க்கை கொடுக்கறதுல தான் சந்தோஷப்பட்டா, கலெக்ட் பண்றதுல இல்ல. இந்த நேரத்துல அவ நம்ம கூட இருந்தா ஆனா இப்போ அவளும் இல்ல செத்துட்டாங்களே. அப்பா பைக்ஸை விக்கிறது அவங்கள 2வது முறை கொல்றதுக்கு சமம். எஸ்ன்னு ஒரு வேலையை கொடுத்துருக்கான். 3000 யூரோஸ் கிடைக்குமா? அந்த பணம் நமக்கு உதவியா இருக்கும். அதோட நான் ரேஸ்ல வின் பண்ணா எல்லாமே சரியாயிடும். இப்ப இவ்வளவு பேசுறவன் இன்னைக்கு நடந்த ரேஸ்ல வின் பண்ணிருக்கணும். அங்க கோட்டை விட்டுட்டு வந்து என்கிட்ட வீரவசனம் பேசுற. ஏன் உண்மையை சொல்ல மாட்டீங்க? எந்த உண்மை? உங்க மனசுல ஓடிக்கிட்டு இருக்கே அதுதான். இல்ல, புரியல. மறைச்சது போதும். அவளுக்கு பதிலா எனக்கு அந்த ஆக்சிடென்ட் நடந்ததா நல்லா இருக்கும் தோணுதுல உங்க எல்லாருக்கும்? ஏய் மிக்கேல், ஏன் நீ இப்படி வாய்க்கு வந்ததை உளறிட்டு இருக்க? ஆமா, அப்படித்தான் நினைக்கிறாரு. சொல்லுங்கப்பா, யாரு பெட்டர் ரைடர், அவளா நானா? சோயலிக்கு இப்பெல்லாம் ரைட் பண்றதுல என் கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. உன் கேள்விக்கு தான் நான் பதில் யாரு பெட்டர் ரைடர், நானா அவளா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. யாரு பெட்டர் ரைடர், நானா அவளா? சோயலிதான். வா, இப்பவாவது அவர் மனசுல என்ன இருக்குன்னு புரியுதா? இரு 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 வார்த்தையை விடாத. மரியாதை கொடுத்து பேசு. கொடுத்த வர போதும். உங்களாலதான் நமக்கு இந்த நிலைமையே. நீ என்கிட்ட பேசுற விதம் எனக்கு உங்க பிடிக்கல. வாயை மரியாதை மூடு. காரணம் போதும். ஒன்னு சொல்லவா? அந்த கேன்சர் மட்டும் அம்மாக்கு வராம உங்களுக்கு வந்திருந்தா நல்லா இருக்கும் தோணுது. உனக்கும் ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா? இருந்தா சொல்லிடு. உங்களுக்கு அவன் உதவ பாக்குறான், நீங்க அசிங்கப்படுத்துறீங்க. நான் அவன்கிட்ட பேசி பார்த்துட்டேன். நான் சொல்ற எதுவுமே அவன் மண்டையில ஏறல. இப்படி இருந்தா நான் என்னைக்கும் அவனால ஒரு சாம்பியன் ஆக முடியாது. என்னாலையும் தான்ப்பா. சாரி. நீங்க அவன் அப்பா.
வெறும் கோச் மட்டும் இல்ல, அதை நீங்க மறக்காதீங்கப்பா. இங்கயா? தெரியலையே. இந்த இடம் தானே, நல்லா தெரியுமா? எஸ் நாங்க நிக்கிறான் பாரு. எனக்கு அவன் மேல நம்பிக்கை இல்ல, நான் முதல்ல செக் பண்ணணும். சரி சரி. ரைடர் பாபா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஹாய் சொல்லி. சரி, ஜம்முன்னு இருக்கு. கை எப்படி இருக்கு? பரவாயில்ல. ஊண்டியா? ஆமா. பயங்கரமா இருக்கு. சரி வா, தியோ மீட் பண்ணலாம். தியோ. ரைடர். ஹாய் மிக்கேல். வயசு கம்மி போல இருக்கு. எனக்கு 20 வயசு ஆகுது. அந்த லேடியும் ரைட் பண்ணுவாங்களா? நான் பைக் ஓட்ட மாட்டேன், நான் மெக்கானிக். ட்ராக் செக் பண்ண வந்திருக்கேன். பைக் ட்ராக் எல்லாமே ரெடியா தான் இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை இருக்கா இல்லையான்னு நான் முடிவு பண்ணணும். அவன் எங்க பைக்ல தான் ஜம்ப் பண்ணுவான். ஆனா அது ஒன்றும் சாதாரண ஜம்ப் இல்லையே. அப்படின்னா ஜம்ப்னு தானே சொன்ன? என் கூட வாங்க, நான் காட்டுறேன். வாட்சஸ பத்தி அவங்ககிட்ட பேசுனியா? ஆமா, அதிகபட்சம் 200 சொல்றான். இல்ல பத்தாது, நான் நிச்சயமா 500க்கு கீழே போக மாட்டேன். சரி, பேசிட்டு அப்புறம் பேசுறேன். இது மிக்கேல் கேரளா, இவனை பத்தி தான் நான் சொன்னேன். தேவையில்லாம அவங்க அக்காவோட வந்திருக்கா. ஹலோ, எப்படி இருக்கு? சோயிலி. ஹாய் மிக்கேல். வெல்கம். ஸ்கூட்டரை எடுத்து நீங்க மாடிஃபை பண்ணிருக்கீங்களா? யமஹா மாதிரி தெரியுது. ஆமா. டர்ட் பைக் வேஷத்துல ஒரு அசால்ட் டேங்க். எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு இதை தான் டெஸ்ட் பண்ண போறோம். இவன் இதை ஓட்ட மாட்டான், இது ஆபத்தானது. இப்ப என்ன ஆயிடுச்சு? இது வேலைக்காவது. அப்ப நீ ஓட்டுறியா? தியோ தான் என்னோட சிறந்த மெக்கானிக், நீ அவனை நம்பலாம். டர்ட் பைக் பத்தி எனக்கு தெரியும். ஆனா இந்த டேங்க் ரேஸ் ட்ராக்ல என்ன வேலை? இது ரேஸ் இல்ல, ஒரு ஆப்ஸ்டக்கிள் கோர்ஸ். இதோட ஸ்பீடை டெஸ்ட் பண்ணணும், ஃபோக் ரெசிஸ்டன்ஸை டெஸ்ட் பண்ணணும். என் கிளையண்ட் எதிர்பார்க்கறது என்னன்னா நல்ல கண்ட்ரோல், அதிக பவர். இதோட லிமிட்ஸை டெஸ்ட் பண்றதுக்கு எனக்கு ஒரு நல்ல ரைடர் வேணும். உன்னால அது முடியுமா? என்னால முடியும். அப்புறம் என்ன? டிமேக்ஸை நீ தான் கன்வெர்ட் பண்ணியா? ஆமா. நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு. இருந்தாலும் இது ஒரு டேங்க் தான். என்ன சொல்ற? இதோட டார்க் ரொம்ப வீக்கா இருக்கு. அதோட மேப்பிங் ஃபுல் ஸ்பீடுக்கு ரீப்ரோகிராம் பண்ணி ஃபோர்க்க டைட்டர் செட்டிங்கோட கப்பிள் பண்ணணும். அப்படி பண்ணா வேரியேட்டர் காம்பன்சேட் ஆகும். எக்ஸ்டென்ஷன் வேலைக்கு ஆகாது, அதனாலேயே பவர் பத்தாது. அதுவும் இப்படி ஒரு கோர்ஸ்க்கு. உங்க ஹோசஸும் கன்றாவியா இருக்கு. Are you sure? இதை இப்ப நீ டெஸ்ட் பண்ண போறியா இல்லையா? ஓகே. பாத்து. இவனை நம்பலாமா? சந்தேகமே வேண்டாம், அவன் ஒரு ப்ரோ. இவங்களை என்ன சொல்லி இங்க கூட்டிட்டு வந்த? நான் எதுவுமே சொல்லல, வந்து டெஸ்ட் பண்ணிட்டு காசை வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். கை ஓகேவா? சரி ஆயிடும், இதை நாளைக்கு கட்டிடுவேன். நீ எதுவும் சொதப்பலையே. இப்ப என்ன விசாரிக்கிறியா? என்ன நம்பலல்ல? எந்த பிரச்சனையும் வராது. ஷூரா? 100%. எனக்கு கடுப்பேத்தாத. எஸ்என், என்ன விஷயம் அந்த மாதிரி. ஃபோர் பாத்தியா? கட்டையதான். சரி சரி, எங்க பாரு. ஒவ்வொரு ஆப்ஸ்டக்கிளையும் பார்த்து கிராஸ். ஓகேயா? கோர்ஸ் ஆரம்பிக்கும். நல்லா ஓகேதான். ஓகே. என்ன ஆனாலும் உயிரை மட்டும் விட மாட்டோம். பார்த்து ஓட்டு, சரியா? அவன் ரெடியா இருக்கான். ஓகே, நீ போலாம்.
வண்டி அப்படி. நீ இதை விட நல்லா பண்ணுவேன்னு நினைப்பா. இந்த வண்டி ஹெவியா இருக்கு. லிஃப்டிங் பிரிட்ஜ் இருக்கா? வண்டியை அங்க எடுத்துட்டு வா, நீ காட்டுறேன். பைக் தொடாத. பரவாயில்ல விடு. என்னதான் பண்றான்னு பார்க்கலாம். போலீஸ்க்கு இங்க என்ன வேலை? மிஸ்டர் ஃபா. ஆமா, நான் தான். நான் மேஜர் டெல்வோ. உங்க எம்ப்ளாயி ஒருத்தர் நீங்க இங்க இருப்பீங்கன்னு சொன்னாரு. எஸ்இன் மெஃப்லாவை தேடி வந்திருக்கேன். எஸ்ஸினா? ஆமா, அவன் வெளியே தானே நின்னுகிட்டு இருந்தான், மோட்டார் சைக்கிள் ஸ்கூல் கிட்ட. அசையாத. அவன் என்ன பண்றான்? இறங்கிடு. எச்சாங்க தட்டு நிறுத்து. நீங்க வரத பார்க்கவே இல்லை, என்ன மன்னிச்சிருங்க. ஒன்னும் ஆகாதிருங்க, அசையாதீங்க. என் கையை வலிக்குது வலிக்குது. பரவாயில்ல, அந்த பைக்கையும் அப்படியே சீஸ் பண்ணுங்க. என் கையை பிடிச்சிடாத, தப்பிச்சிடலாம். பாத்தியா? நம்ம பைக் வாங்க போலாம். எசின் ஃப்ரெண்ட்ஷிப்பை முதல்ல கட் பண்ற வழியை பாரு. ஓகே? இப்படிப்பட்டவனா இருப்பான்னு எனக்கு என்ன தெரியும்? இப்போ தெரிஞ்சிருச்சுல்ல. இதுக்கு மேல அவன் கூட எந்த பழக்கமும் வச்சுக்காத. பைக் இல்லாம போறோம். அப்பா கேட்டா என்ன சொல்ல போறேன்னு? எப்ப பார்த்தாலும் ஏன் அவரை பத்தி பேசுற? பேசாம எப்படி இருப்பேன்? வண்டியோட இன்சூரன்ஸ் அப்பா பேர்ல தான் இருக்கு. இந்த நிலைமையில ரொம்ப அவசியம். 10 வயசு பையன் மாதிரி அவர் கூட சண்டை போடுறதை நிறுத்துறியா? கொஞ்சமாவது நீ உன் வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோ. எப்ப பாரு மட்டம் தட்டா நான் அதை கேட்டு சும்மா இருக்கணுமா? நீ அப்படிதான் நடந்துக்கிற. உன்கிட்ட பேசி பிரயோஜனமே இல்லை. 2 பேரும் மனசு விட்டு பேசி பாருங்க. அது ஒன்றும் அவ்வளவு கஷ்டமான வேலை இல்ல. உனக்கு அது புரியாத. எப்ப பாரு என் மேல எரிஞ்சு விழுந்துகிட்டே இருந்தா விட்டுரு. நான் வரவா? இல்ல எங்கே இரு. அந்த கதவு மூடு.
எடுத்துக்கோ. இது கம்மி. வண்டியை வெளியே எடுக்கவே பத்தாது. பைக்கை வேற ரிப்பேர் பண்ணணும். இது போதுமா? தேங்க்யூ. நீ ரைட் பண்ணலாமே. உன் தம்பி நீ என்ன சொல்றியோ அதைத்தான் செய்யறான். விஷயம் தெரியுது உனக்கு. அப்புறம் என் பைக்கை நீயே ஓட்டக்கூடாது. எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. அதனால ஓட்டுறதை நிறுத்திட்டேன். வேணும்னா நான் உனக்கு ஒரு வேலை தரேன், பைக் மெக்கானிக்கா. ஆனா விஷயம் வெளியே வேற யாருக்கும் தெரியக்கூடாது. என்ன கிடைக்கும்? நிறைய பணம் கிடைக்கும். போலீஸை பகச்சிக்க நான் விரும்பல. ஓ, அதுக்கு நான் கேரண்டி தர மாட்டேன். அப்ப எனக்கு வேணாம். இன்னைக்கு நாங்க பட்டதே எங்களுக்கு போதும். ஓ இஷ்டம். சீக்கிரம் சந்திக்கலாம். அவளை யாருன்னு கூட தெரியாது. என்ன இதெல்லாம்? யசீனுக்கு என்னாச்சு? அவன் அன்னைக்கிட்ட பேசிட்டு போலீஸ் கிட்ட எதுவும் சொல்ல மாட்டான். ஏன் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு தெரிஞ்சதா? யாருக்குமே தெரியல. லாயர் தான் சொல்லணும். 15th எப்படி? வேற ரைடரை பார்க்கணுமா? இதை தொலைச்சிட்ட போல பிராக்கிம் பிரிட்ஜ்ல உன் டிஎன்ஏ கிடைச்சது. எனக்கு லாயர் வேணும். நாங்க பேசுறத டைப் பண்ணுங்க. உன் கை எப்படி இருக்கு? டாக்டரை பார்க்கணும். என் கையை உடைச்சதே நீதான். எனக்கு லாயர் கண்டிப்பா வேணும். கார்ஜாக். எனக்கு லாயர் வேணும். எப்படியும் நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் கொஞ்ச நாளைக்கு ஜெயில இருக்க வேண்டியிருக்கும். லாயர் வேணும். ஆனா அதை பத்தி நீ கவலைப்பட மாட்டல்ல? எனக்கு லாயர் வேணும். இல்ல புரியல. என்ன கேட்ட? இங்க பாரு. ஏய், எனக்கு உன்னை பத்தி கவலையே இல்லை. உன்ன மாதிரி 1000 பேர் ஜெயில இருக்கானுங்க. ஆனா எனக்கு உன் T-Max பத்தி தெரிஞ்சுக்கணும். எங்க வாங்கின? சப்ளையர் யாரு? அந்த பைக்கை யூஸ் பண்றவங்க வேற யாரோ தெரியுமா? மெசட்டி, டைமண்ட் டீலர் மெசட்டி. யாருன்னு தெரியுதா? நீ என் கேள்விக்கெல்லாம் ஒழுங்கா பதில் சொன்னா உனக்கு லாயர் அவசியமே இருக்காது. எனக்கு உன்கிட்ட சொல்ல எதுவும் இல்லை. புரியுதா உனக்கு? இவனை கொண்டு போங்க. எனக்கு லாயர் வேணும். மெதுவா மெதுவா மெதுவா. எனக்கு அடிபட்டு. மெதுவா எந்திரி வா போலாம். மெதுவா. எனக்கு லாயர் வேணும். மெதுவா கூப்பிடுங்க. எடுங்க. வலிக்குது. என் லாயரை கூப்பிடுங்கன்னு சொல்றேன்ல. வாய மூடுன்னு சொன்னேன். நீ போ, நான் பாத்துக்கிறேன். ஷெட்டை மூடிடு.
உங்க அம்மாவுக்கு ஏன் இந்த பைக் அவ்வளவு பிடிக்குதுன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அதுல அந்த அளவுக்கு பவரும் இருக்காது, அதோட ஃப்ரேமும் வீக்கா இருக்கும். அது ஓட்டுறதும் கஷ்டமா இருக்கும். அதோட அந்த கலர் வேற. அப்பா, அது அவளுக்கு உயிர். அதோட குறைகள் தான் பிடிச்சிருந்துச்சு போல. அது எனக்கு இப்பதான் புரியுது. அதான் உங்களை விரும்பி இருக்காங்க. அம்மாவை மிஸ் பண்றேன். இடம் மாத்திரம். இதை போட்டுக்கோ. ஏன் லாயரை கூப்பிட்டியா? லாயரை விட்டுட்டு ஜாக்கெட் போடுற வழியை பாரு. நான் ஒன்றும் விளையாடல, எனக்கு என் லாயர் வேணும். சரி கிளம்பு. எனக்கு ஒரு பார்த்து எரிச்சலா இருக்கு. சத்தம் போடாம வரமாட்டேன். முடியாது, வரமாட்டேன். விடுங்கடா போலீஸ்காரன் நாயங்கள. ஏய் அசே, சொல்றது புரியுதுல? ஓடுற பாரு அவனை புடி. US, okay, yeah? Yeah, I'm fine. ஏய் வேலை செய்து ட்ராக்கர் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. உன்னை அடிக்கிற மாதிரி நடிக்க தானே சொன்னோம். பாக்குறவங்க நம்புற மாதிரி அடிக்கணும்னு சொன்னீங்கல்ல, என்னாச்சு தேர்வோ? வலிக்குதா என்ன? இப்போ உனக்கு வலிக்குதா? நமக்குள்ள டீல் போட்டுருந்தோம். ஒரு மயிரும் கிடையாது, கிளம்புற வழியை பாரு. போலீஸ்காரங்களை நம்ப கூடாது, மோசமானவங்க நிரூபிச்சிட்டல. 24 மணி நேரமும் அவனை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கான். எஸ் சார். சரி, நாங்க பாத்துக்கிறோம். பைக் சும்மா நாளைக்கு ரெடி ஆகிடுது, கொஞ்சம் டிலே ஆகுது, அதான் சாரி. பரவாயில்ல, நான் நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன். தேங்க்யூ. என்னாச்சு? உனக்கு தெரியுமா எதை பத்தி? எஸ்என் டி மேக்ஸ் வச்சு கார் ஜாக் பண்ணான்னு. நீ சொல்றது எனக்கு புரியலையா? நிஜமா? இப்ப தப்பு ஏன் மேலங்கிறியா? இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் என்ன நம்பல. ஏதோ உன் கண்ணை மறைக்குது. இப்ப வந்து யாரோ ஒரு பொண்ணை நம்புறானா, நீ என்ன நம்ப மாட்டேங்கிற? அதனால பொண்ணு இல்ல, எஸ்என் தான் ஒளிஞ்சுகிட்டு இருக்கான். போட்டு கொடுத்துட்டானா? அப்படி பண்ணிருந்தா இந்நேரம் நம்ம ஜெயில இருப்போம். அவனை ஹையர் பண்ணிருக்க கூடாது. நான் பாத்துக்கிறேன். ஒரு மயிரம் வேணாம், சொன்னதை மட்டும் செய். ஹலோ சோயிலி,
ஹாய். வெல்கம். திரும்ப வந்தது சந்தோஷம். இதான் எங்களோட பீஸ்ட். எல்லாம் இன்னும் 3 நாள்ல ரெடி ஆகணும். தியோ ஓரளவுக்கு முடிச்சிட்டான். நீயும் சேர்ந்து வேலை பாரு. இங்க இருக்கிறது உனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச டீ கிராஸ் நேக்கட். அங்க இருக்கிறது டர்போ. ஏன் இந்த பேரு? நேத்து நீ பார்த்த டீ கிராஸ் எப்படிப்பட்ட அப்டக்கல் வந்தாலும் தாங்கணும். என்ஜினோட டார்க் அதிகப்படுத்தினாலும் அதுல இருக்கிற ஃபோர்க் பிரச்சனை தான் கொடுக்கும். எக்ஸாக்ட்லி. நான் அதோட சஸ்பென்ஷன்ல இன்னும் வேலை பார்க்கணும். இந்த நேக்கட் ரொம்ப ரிக்டா இருக்கு. திடமா இருக்கு. அதோட பவர் அதிகப்படுத்தணும். முடிஞ்ச அளவுக்கு அதோட எடையை குறைச்சு வேகமா போக வைக்கணும். அப்புறம் டர்போவோட ஸ்பீடை இன்னும் அதிகரிக்கணும். அதிகபட்சம் அது 230 தொடணும். பூஸ்டட் வேரியேட்டர் இருந்தா அது பண்ணிடலாம். அதோட டாப் ஸ்பீடை தொடாதே இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். எனக்கு ஒரு சந்தேகம், அப்புறம் ஒரு ரெக்வெஸ்ட். என்னது? ஸ்கூட்டரை எதுக்கு பயன்படுத்தணும்? டர்ட் பைக் போதுமே. டாப் ஸ்பீட், மொபிலிட்டி, அப்புறம் ரைடரோட ஸ்டெபிலிட்டிக்காக. அப்புறம் ரெக்வெஸ்ட் $1 மில்லியன். நீ கேக்குறது ரொம்ப அதிகமா இருக்கே. நீங்க பிக்னிக் ஒன்றும் போலையே, அதை பத்தி எனக்கு கவலையும் இல்லை. ஓகேவா இல்லையா? ஒருவேளை எனக்கு ஓகேனா உடனே ஆரம்பிக்கணும். தேவைப்பட்டா விடிய விடிய வேலை பார்க்க வேண்டியதா இருக்கும். ஓகே. தேங்க்யூ. டீல் ஓகே. நம்ம யமஹா எங்க போச்சு? ஒரு சின்ன பிரச்சனை. பிரச்சனையா? எதுல? அதை விடுங்க, நான் பாத்துக்கிறேன். இவர் ஒரு போலீஸ் ஆபீசர். நான் மேஜர் டெல்வோ. 2 நாள் முன்னாடி நம்ம சந்திச்ச ஞாபகம் இருக்கா? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அங்க? எசின் தான் என்ன அங்க வர சொன்னோம். ஒரு பைக்கை டெஸ்ட் பண்ண. எசின் உங்க ஃப்ரெண்டா? கொஞ்ச நாள் நாங்க ஒன்னா ட்ரெயின் பண்ணிருக்கோம். உங்களுக்கு? 2-3 வாட்டி பாத்திருக்கேன், அவ்வளவுதான். உங்க அப்பா வண்டி திருடு போயிடுச்சுங்கிறத ஏன் அவர்கிட்ட சொல்லல? நான் நிச்சயம் இவங்க 2 பேரையும் அங்க போக விடாம தடுத்திருப்பேன். அவளுக்கு சரி பண்ணிடுவோம். எசின் ஒன்னு அதுக்கப்புறம் கான்டாக்ட் பண்ணானா? இல்ல. நேத்து நைட் நீங்க எங்க இருந்தீங்க? நீங்க வெளியே போனதே அவருக்கு தெரியாது போல. ஃப்ரெண்டு கூட இருந்தேன். இன்னும் டீடைல்ஸ் வேணுமா? நோ. விசாரணை முடிஞ்சதும் உங்க பைக்கை திரும்ப கொடுத்துருவோம். தேங்க்ஸ் டேனியல். யூ ஆர் வெல்கம். டேனியல், பேங்க்ல இருந்து போன் வந்திருக்கு. வரேன். சொல்லுங்க. 2 பேரும் எங்க போயிட்டு வந்தீங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? இதுதான் பண்ணிட்டு இருந்தோம். என்ன இது? இவ்வளவு பணம் எது? மிக்கேல்னாலதான்ப்பா. அவன் ஒரு பைக்கை டெஸ்ட் பண்ணான். அதுக்கு கிடைச்ச கூலி. உங்களுக்கு உதவுதான். எனக்கா? நீங்க செஞ்சதுக்கு பேரு உதவியா? வீட்டு வாசலுக்கு போலீஸ வர வச்சது நீங்க பண்ண உதவி. அவர் பேர் என்ன சொன்னாரு? டெல்வோ. டெல்வோ. உங்களுக்கு அவரை ஞாபகம் இல்லையா? அவர் முன்னாள் சாம்பியன், ரொம்ப கடுமையான ஒரு ரைடரும் கூட. அவர் என்ன சொன்னாருன்னு தெரியுமா? உங்களோட ஃப்ரெண்ட் யசின் இருக்கானே,
ஆயுதத்தை வச்சு கார்ல வரவங்க கிட்ட கொள்ளடிக்கிறவன். அது தெரியுமா? அதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அப்படியா? அப்ப நல்லதா போச்சு. என்ன இதுவரைக்கும் நான் பட்ட கஷ்டங்களே போதும். நிலைமை இப்போ கொஞ்சம் மோசமா தான் இருக்கு, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா சரியாயிடும். நீங்க உங்களால முடிஞ்சதை செய்ய பாக்குறீங்க, புரியுது. ஆனா இந்த பிரச்சனையை என்கிட்ட விட்டுருங்க, நானே பாத்துக்கிறேன். புரிஞ்சுதா? புரிஞ்சுதான்னு கேட்டேன். ஆமா, யார் அந்த ஃப்ரெண்டு? எல்லாமே உங்களுக்கு சொல்லணுமா? எனக்குன்னு பிரைவசி இல்லையா? ஹெலன், அந்த சிகரெட்டை வெளியில போய் பிடி. யாரும் உன்னை கேட்க போறதில்ல. இதுக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. நான் வேணா வேணாம். கொஞ்ச நேரம் தூங்கல. நான் செஞ்சு வச்சதை கெடுத்துறாத. அவன் 11:30 வந்து சேர்ந்திருக்கணும். ஹெலிபோர்ட்ல இருந்து ஹோட்டலுக்கு அதான் ரூட். செக்யூரிட்டி எப்படி? ஒரே ஒரு கார் தான். ஷியோரா? ஷியோர். இதான் அந்த ட்ராக். பார்த்து இதை கவனமா ஓட்டிடு. இந்த ரிமோட்ல ஒரு வாட்டி அழுத்து. எனக்கு ஒண்ணு கொடு. எக்ஸாக்டா எங்க இருக்கான்னு இதுல தெரியுமா? அந்த பில்டிங்கை விட்டு வெளியில போல நிச்சயமா தெரியும். I've never seen anything quite like this. What an incredible comeback. Suoli Corella takes the lead of this championship, and it is simply incredible. This spectacular lap. He reached the final lap. சத்தியமா அட்டகாசமா இருக்கு. என்ன பண்ணி தொலைச்சு, ஆனா கலக்கிட்டேன். என் வேலை இன்னும் முடியல. மொத்தமா மாத்திட்டேன். டர்போ என்ன நிலைமையில இருக்கு? போயிட்டு இருக்கு. என்னோடது முடிஞ்சது. உன்னோட 2-3 வண்டிங்க இங்க செக்யூர்டா இருக்கு. வேலை முடிஞ்சதோ நான் மீதி வண்டிங்களை தரேன். இந்த ஸ்பார்க்கி. உங்க அப்பா நல்லா டைப். ஆமா, எனக்கு தெரியும். தேங்க்யூ.
செம்மையா இருக்கு. சரி, இது போதும். உன் மத்த வண்டிகளை நீ எடுத்துக்கலாம். தேங்க்யூ. எனக்கு உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், கேட்கலாமா? தாராளமா. ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் நீ வண்டி ஓட்டி பார்க்கவே இல்லையா? அதை பத்தி மட்டும் கேட்காத. ஓகே, சாரி. அம்மா கேன்சர்ல இறந்துட்டாங்க. நான் இந்த உலகத்து மேல ரொம்ப கோவமா இருந்தேன். சோ அவங்க பைக் எடுத்துக்கிட்டு எதையும் யோசிக்காம ஃபுல் ஸ்பீட்ல போனேன். ஹாஸ்பிட்டல்ல நான் 1 மாசம் இருந்தேன். 1 வருஷம் தெரப்பி வேற. அதுக்கப்புறம் வண்டியை மறுபடியும் எடுத்தப்ப பழையபடி ஓட்ட முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதோட பேனிக் அட்டாக் வரும், பயமா இருக்கும். இப்பெல்லாம் சைக்கிளே ஓட்ட முடியல. நிச்சயமா அதுல இருந்து மீண்டு வரலாம். அப்படியா? தெரியல. பேசாம நீ ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைக்க பாரு. எனக்கு பெருசா எதுவும் தெரியாது, ஆனா இதுக்கெல்லாம் சைக்காலஜிஸ்ட் இருப்பாங்கல்ல. ட்ராமால இருந்து வெளியில வர ஹெல்ப் பண்றாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீ அதை ட்ரை பண்ணக்கூடாது. அங்க மூவ்மெண்ட் இருக்கு. இவ்வளவு நேரம் நகராமலே இருந்திருக்கான். பாஸ் அவனை பார்த்தாச்சு. ஜாக்கெட்டை மாத்திட்டான். அவன் ஸ்கூட்டர் எடுக்க போறான். ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, நாங்க வாக்கீஸ கீழே வைக்க போறோம். சிக்னல் பார்த்துக்கோ. அவன் சைக்கிள் எடுக்கிறான். சைரன் ஆன் பண்ணிட்டு அவனை துரத்திட்டு போ. எல்லாம் பேஸ் ஆயிடுச்சு. பாஸ் சொதப்பிருச்சு. அவன் இதுக்கு மேல லொகேட் பண்ண முடியாது. நாங்க இப்படி இங்க என்ன பண்ற? யசீன் கூப்பிட்டான். என்ன சொல்ற? என்ன இங்க வர சொன்னான். அவன் இங்க வரானா? வந்துகிட்டு இருக்கான். எனக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னான். எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. எதுவும் பிரச்சனையா? என்னாச்சு? வருது பாரு பிரச்சனை. உள்ள போ. நீயும் தான். நீ என்ன வடி கட்டின முட்டாளா? இப்படி எல்லாம் பேசுற வரையும் நீ இங்கே இரு. இப்படிதான் பேசுவேன். தேவையில்லாம நீ இப்ப இங்க வந்து மொத்தத்தையும் கெடுக்க பாக்குறியா? பிரச்சனை தீர்த்துட்டு அது உனக்கு சம்பந்தம் இல்லாதது.
நீங்க ரெடின்னு சொன்னீங்கன்னா மிக்கேல் பண்ணுவான். என்ன கேட்ட? ரெடியா? 10 மாசம் நான் பிளான் பண்ணதை எல்லாம் கெடுத்துட்டு இந்த தொழில 3 வருஷமா நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு முறை கூட மாட்டினதில்ல. ஏன் தெரியுமா? ஏன்னு கேளு. ஏன்? ஏன்னா நான் ஒரு ப்ரொஃபஷனல். எல்லாத்தையும் பார்த்து தான் பண்ணுவேன். நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். நீ ரொம்ப கேவலமா நடந்துகிட்ட. என்ன சொல்லி உன்னை இங்க வர சொல்ற? ஏதோ ஸ்கூட்டர் ஓட்டணும்னு சொன்னான், திருடணும்னு சொன்னான். எவ்வளவு தரேன்னு சொன்னா? 20,000. 20,000? நீ ஒரு புறம்போக்கு. 20,000? சரி, போலீஸ் அத பத்தி சொல்லு. எப்படி அங்கிருந்து தப்பிச்ச? இது என்ன கேள்வி? ஓடி வந்துட்ட. என்ன ஓடி வந்துட்டியா? ஓடி வந்துட்டானா? ஓகே. போலீஸ் சொன்ன நீ செஞ்ச கார் ஜாக்கிங்காக அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனா இவ்வளவு ஈஸியா நீ தப்பிச்சிட்ட. நீங்க எல்லாரும் தேவையில்லாம ஏன் இப்படி பயப்படுறீங்க தான் புரியல. நான் அங்கிருந்து தப்பிச்சிட்டேன், அவ்வளவுதான். போலீஸ்காரங்க ஒரு குடிகாரனோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை பயன்படுத்தி நான் தப்பிச்சிட்டேன். நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம். இங்க பாரு, வேலை முடிஞ்சதும் என் பங்க வாங்கிட்டு நான் இந்த நாட்டை விட்டே போயிடுறேன். இது ஒன்றும் விளையாட்டு இல்ல. அங்க நில்லு. ஏய், ஏய், திருட போறியா? இத பொடி. இத வச்சு என்ன பண்றேன்னு பாக்குறேன். இத வச்சுதான் திருடுவானுங்க. தம்பி கைரேகை இந்த கண்ல இருக்கு. இனி நீதான் என்னுடைய 3வது ரைடர். எல்லாரும் பைக் எடுத்துக்கிட்டு சீக்கிரம் தயாராகுங்க. பைக்ல ஏறுங்க. போலாம். போலீஸ் வந்துகிட்டு இருக்க. டைம் இல்ல. வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம். என்ன பாரு, என்ன விட்டுறா. நாளைக்கு சொல்ற அட்ரஸ்க்கு நீ வர. ஓகே தியோ, அவள் ஃபாலோ பண்றேன். சீக்கிரம் சீக்கிரம். டைம் இல்ல சொல்லி போலாம். உன்னால முடியும். நான் பின்னாடியே வரேன். Major.
பழைய வண்டி எடுத்து ரெடி பண்ற ஒரு பைக் லேப் தான் இது. பின்னாடி வச்சாதான் பண்ணிட்டு இருக்காங்க. டிமேக்ஸ் இருக்கா? எதுவும் இல்ல, மொத்தமா தொடச்சிட்டு போயிட்டாங்க. இவனை இப்ப என்ன பண்றது? புரியல. இவனை தப்பிக்க விட்டது இப்படி கொலை பண்றதுக்காக இல்லல்ல? அதெல்லாம் விடு, நான் பாத்துக்கிறேன். நான் பணம் வேணும் அது கொடுத்துக்கிட்டு அதை சொதப்பிட்டு. சரி சரி, அழாத, கவலைப்படாத. நம்ம 2 பேரும் படம் பார்க்க தான் போயிருந்தோம் அப்படின்னு சொல்லு, ஓகேவா? ஒரு வாட்டி என்ன பாரு, இங்க பாரு, உன்னதான். நாம படம் பார்க்க போயிருந்தோம் அப்படின்னு சொல்லு, ஓகேவா? சரி, நீ தூங்கு, நாளைக்கு பேசிக்கலாம். So, thanks. பைக்ஸ் எங்க? ஷெட்ல மறைச்சு வச்சிருக்கேன். இலியாஸ் என்னன்னா? எங்கேயோ தலைமறைவாயிட்டான். சூப்பர். கவலைப்படாத, அவன் பாத்துப்பான். வாய மூடுறியா? உன் ஃப்ரெண்ட் ஒரு கொலைகாரன்னு புரியுதா? என்னையும் இதுல கோத்து விட்டுட்டான். ஐம் சாரி, இப்படி நடக்கும். எனக்கு உன் சாரி வேணாம், நீயே வெச்சுக்கோ. ஏன் தம்பி மேலதான் பழிய போட பாக்குறான், உன் மேல இல்ல. எனக்கு வேற வழி இல்ல. இந்த அளவுக்கு போவான்னு எதிர்பார்க்கல. தயவு செஞ்சு என்ன நம்ப சொல்லு. ப்ளீஸ் என்ன நம்ப. எனக்கு தூங்க இடம் கிடைக்குமா?
ஏய், உன் அம்மாவை பார்த்த மாதிரி இருந்தது. அவ ஆவிதான் வந்துருச்சோன்னு நினைச்சேன். ரொம்ப கஷ்டமா இருந்தது. சாரி. சாரியா? நியாயமா நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். நீ ரைடிங்கை நிறுத்தினது எனக்கு வசதியா போச்சு. நான் ரிலாக்ஸ் ஆயிட்டேன். உன்னை பாதுகாக்காத வசதியா இருந்தது. உன் அம்மாவை அந்த நோய்கிட்ட இருந்து அப்படிதான் பாதுகாக்க நினைச்சேன். இந்த வண்டி ஓட்டும் போது உனக்கு வர்ற திருள் இருக்கு. இந்த உலகத்திலே நான் பார்த்து ரசிச்ச விஷயம் அதுதான். சரி, நீ இப்போ பிராக்டிஸ் பண்ண. உங்களுக்கு இதை விற்க தோணல இல்ல? இதையா? ஆமா. இங்க இருந்த எல்லா பைக்கையும் நான் வித்துட்டேன். இது நமக்கு ஆறுதலா இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, அது கிச்சன்ல எதையாவது மறந்து வச்சிட்டியா? அண்டர்வேரோட ஒரு பையன். என்ன? ஃப்ரெண்டுப்பா. ஃப்ரெண்டா? அவனும் ரைடர். அண்டர்வேர் போட்ட ரைடரா? நான் போய் பேசிட்டு வரேன். இந்தாங்க. தேங்க்ஸ். இங்க என்ன நடக்குதுன்னு சொல்றியா? ஒன்றும் இல்லை. ஷெட் கிட்ட இருக்கேன். நீ போ, நான் வரேன். நீ பயப்படாத. நானும் வரேன். நோ நோ, நீ இங்கே இரு. அப்பாவை பார்த்துக்கோ. என்ன ஆனாலும் உயிரை விட மாட்டோம். நமக்கு தெரிஞ்சதுதான். மசேட்டி ஹெலிபோர்ட்டுக்கு வந்து இறங்குவான். அவனோட 2 கார் தான் இருக்கும். இந்த கான்வாய் தான் நமக்கு முக்கியம். டவுட் ஏதாவது இருந்தா கேட்டுக்கங்க. தியோ? இல்ல. சைலி, ரெடியா? ரெடியா? வேற வழி? யா. சொன்ன மாதிரி 11:30க்கு பனாமா ஸ்கொயர்ல பொசிஷன்ல இருக்கணும். நான் இங்க, தியோ நீ இங்க. இல்ல நீ கான்வாய்க்கு காத்துக்கிட்டு இங்க இருக்கணும். அந்த இடத்துக்கு மெசட்டி பாதுகாப்போட வருவார். 6 கான்வாய் இருக்கும். 4 ஏர்போர்ட் வழியா, 1 ஹெலிபோர்ட் வழியா, 6வது ஆண்ட்வெர்ப்ல இருந்து ஆர்மர்ட் வேன். போதும், நிறுத்து. காம் டவுன். என்னோட அஜெண்டால அது இல்ல. என் டீமை வச்சு 2 கான்வாயை பாத்துக்க முடியும். ஒருவேளை நீங்க எக்ஸ்ட்ரா ஆட்கள் கொடுத்தா அவங்கள வச்சு கொள்ளக்காரங்க கிட்ட இருந்து எல்லா கான்வாயையும் பாதுகாக்க முடியும். உன்னை சஸ்பெண்ட் பண்ண போறாங்க. எஸ்என் எஸ்கேப் ஆன இன்வெஸ்டிகேஷன் முடியற வரைக்கும். எல்லாம் பிளான் படி நடந்தா எந்த மாற்றமும் இருக்காது. ஒருவேளை போலீஸ் வந்துட்டா 3 பேருமே பிரிஞ்சு வேலையை காட்டணும். அப்பதான் டெக்னிக்கல் ஆகும். ஜிபிஎஸ் பயன்படுத்தி கான்ஸ்டன்ட் கம்யூனிகேஷன்லயே இருக்கணும். தண்ணி காட்டணும். அந்த பையன் இறந்ததுக்கு காரணம் செஞ்சு புலம்புறத அந்த நிறுத்துறீங்களா? கேங் மேல நீ ஒப்சஸ்டா இருக்க. அதனால தான் உனக்கு எதுவும் தெரிய நீங்க மாட்டேங்குது. என்ன எப்படி வேணா நினைச்சுக்கோங்க. அதை பத்தி எனக்கு கவலையே இல்ல. நாளைக்கு அவங்க தாக்குனா உங்களுக்கு தான் பிரச்சனை. உன் பேட்ஜையும் வெப்பனையும் கூட நீ செஞ்ச வரைக்கும் போதும்.
ஓகே. உங்க வேலையை பார்க்குறீங்களா? வெல்கம் சார். எல்லாரும் தயாரா இருங்க. காப்பி. காப்பி. அங்க போக இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 15 நிமிஷம். GPS activated. Soyali, தயாராயிரு. Go. Idiot. சார் அந்த பக்கம் பாருங்க. வேடிக்கை பார்த்தது போதும், சீக்கிரமா போங்க. மரியாதையா போயிருங்க. மூவ். உயிர் மேல ஆசை இருந்தா மரியாதையா போயிருங்க. போங்க. ஒரு தடவை சொன்னா புரியாதா? ஓடுங்க, ஓடுங்க. ஓடுங்கன்னு சொன்னா ஓடுங்க. போங்க, போங்க. நிக்காதீங்க, ஓடுங்க, ஓடுங்க. தியோ, இந்த பக்கம். சீக்கிரம் இருந்து போங்க. தியோ, என்ன கவர் பண்ணு.
டைமண்ட்ஸ் எங்க? டைமண்ட்ஸ் எங்க? மரியாதையா கொடுத்துரு. சீக்கிரம் இலியாஸ். டைமண்ட்ஸ் கிடைச்சிருச்சு. கிளம்பலாம் வாங்க. ஓகே. கிளம்பலாம் வாங்க. என்ன பண்ணலாம்? இந்த முறை மிஸ் ஆகாத. மாவன மாட்டீங்கடா. பிளான் பை பிரிஞ்சு போங்க. ஏன் பின்னாடி தான் வரான்? நான் அவனுக்கு காட்டுறேன். கான்டாக்ட்ல இருங்க. கொள்ளக்காரங்க ரிவோலியை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. யூனிட் B32 பக்கத்துல தான் இருக்கேன். இப்பவே போறேன். B32 அவங்கள பிடிங்க. அறிவில்ல போலீஸ் நடுல நிக்காத. வாங்கடா, நீங்களும் வாங்க. கவனமா இருங்க. இவன் அன்னைக்கு வந்த அதே போலீஸ் தான். சும்மா இருக்க மாட்டான். ஐயோ, ரெடியா? தயாரா இருக்கியா? வந்துட்டு இருக்க. முடிஞ்சா என்ன வந்து புடிடா. சோயலி தயாரா இரு. எங்க போய் தொலைஞ்ச? என்னாச்சு தெய்யோ? பதில் சொல்லு. பதில் சொல்றா. ஒன்னும் ஆகல சார். எதுவும் இல்ல ஒன்னும் ஆகல. ஒன்னும் ஆகல. பார்த்து எதுவும் அடிபட்டுட்டான்னு பாருங்க. பார்த்து. யாரு? வண்டி ஸ்லோ ஆயிடும். நீ போ. Come on. சோயலி, பதில் சொல்லு. தியோ பாத்துட்டியா? தியோ விழுந்துட்டான். ஸ்டோன்ஸ் வாங்கிட்டேன்.
போதும் நெல்லு. ரூட்டை மாத்த போறேன். கண்ணுங்க. நான் அதை தூக்கி போட்டேன். உன் தம்பியை ஜெயிலுக்கு அனுப்புறது என்னோட எண்ணம் கிடையாது. எனக்கு தேவை ஒரு 3வது ரைடர் தான். அப்ப நீ கரெக்டா வந்து என்ன ரிலீஸ் பண்ணு. சாவி அங்கதான் இருக்கு. சீக்கிரம் தீயோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. உன் கணக்கு தப்பாயிடுச்சு. நீ எஸ்ஸினை கொன்னதுக்கு நாங்க தான் சாட்சி. எல்லாம் முடிஞ்சு போச்சு. உளறத விட்டுட்டு வந்து இந்த விலங்க கழட்டி விடு. நான் என்ன பண்ணணும்னு நீ சொல்லாத. இட்ஸ் ஓவர்.
டேனியல் சோ ஹலோ. ட்ராக்கை தக்க வச்சுக்கிறீங்க போல. ரேஸை பார்க்க வந்தீங்களா இல்லை கேள்வி கேட்க வந்தீங்களா? கேள்வி கேட்கறதெல்லாம் விட்டுட்டேன். அட்லீஸ்ட் அஃபீஷியலாக கேட்கறது இல்லை. ஆனால் பதில் கிடைச்சிடும். என்ன பதில்? ரேஸ் ஆரம்பிக்க போது போலாம் டேனியல். ஏதாவது பிரச்சனையா? எந்த பிரச்சனையும் இல்லைம்மா. ஓகே, இன்னைக்கு உனக்கு முக்கியமான நாள். அந்த தேர்ட் கவுல ஏய் இங்க பாரு, உங்க அவனும் ரேஸ்ல இருக்கட்டும். Have a good race. உங்க எல்லாரையும் கரையிலா ரேஸ் ட்ராக்குக்கு வரவேற்கிறதுல மகிழ்ச்சி. ரேஸ் ட்ராக்லயே வளர்ந்து 2 முறை வேர்ல்டு சாம்பியன் பட்டம் பெற்ற சொயிலி கரையிலாவோட கம்பேக் ரேஸ் இது. கிட்டத்தட்ட 2 வருஷம் ரேஸ் ட்ராக்கை விட்டு இருந்து இன்னைக்கு மீண்டும் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. அக்கா தம்பி 2 பேரும் சேர்ந்து போட்டி போடுறது ஒன்றும் அவங்களுக்கு புதுசு இல்ல. இந்த சீசன்ல தன்னோட பெஸ்ட கொடுக்கணும்னு எல்லா ரைடர்ஸும் காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ரேஸோட ஆரம்பிக்க போற புது சீசன் பிரமாதமா இருக்கும்னு தோணுது. ரைடர்ஸ் எல்லாரும் ரெடியா இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து ஆடியன்ஸும் தயாரா இருக்காங்க. இன்னைக்கு இந்த ரேஸை பார்க்கறதுக்கு பெரிய அளவுல மக்கள் திரண்டு வந்திருக்காங்க. அக்காவும் தம்பியும் தயாராயிட்டு இருக்காங்க. இந்த ரேஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்க போகுது. டேனியல் கரையிலாவும் தன்னோட பசங்க 2 பேரும் ரேஸ் ட்ராக்ல போட்டி போடுறத பார்க்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப எல்லாரும் ஆவலா இருக்காங்க. ரேஸ் ஆரம்பிச்சதும் எல்லாம் பரபரப்பாயிடும். அவங்களோட வண்டியோட இன்ஜின்ஸை வார்ம் அப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் சில நொடிகள் மட்டும்தான் இருக்கு. எல்லாரும் தயாரா? இது நிச்சயம் ஒரு மறக்க முடியாத ரேஸா இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. எல்லாரும் தயாரா? கரையிலாவோட ஃபேன்ஸ் ஒரு பலத்த கரகோஷம் கொடுங்க. இந்த சத்தம் நிச்சயம் பத்தாது. மேக் சம் நாய்ஸ். 15 செகண்ட்ஸ். ஞாபகம் இருக்கட்டும், 107 நம்பர்ல மிக்கல் கரையிலா தயாராயிட்டு இருக்காரு. ட்ரையல் ரேஸ்ல அவர்தான் முதல் இடத்தை பிடிச்சாரு. நாம எதிர்பார்த்த அந்த நொடி இதோ வந்தாச்சு. And reading out the cosmos. If they're looking like an issue, wipe them off the windshield. Nothing left to lose, I'm sipping with the same attire. And I know you feel the heat because I'm nothing less than fire. I say they're coming for you, but I don't want none. Cause I really don't care and I'm still kinda young. Really sweaty, renegade, they all want some. This baby communism, but I tell you this is not. Watch me, I said it all. Watch me, the carrier. Watch me, I said it all. Watch me. Hey TK baby, they be hating your fresh. The more you rise, they tell you compromise your best. I say fuck up, I say get that bullshit off your chest. Don't let a hater cause a beat of sweat on your breast. Baby, keep it cool, it's the first day of school. Knowing you a rebel and about to break the rules. The old folks scared and they want you to be too. Handling you like a toddler, what they want you to be too. Shit, handle it like pride, tell them no, bitch, no. The world is for the taking, take it all, bitch, all. You the game winner, I say ball, baby, ball. You the shit, no